இந்த நிகழ்ச்சியின் வழிகாட்டு வகுப்பினுடைய முதல் உரையாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடறிந்த நாவலர் மௌலானா காமு இல்யாஸ் ரியாஜி ஹஜ்ரத் அவர்கள் மக்காவின் மாண்பும் ஹஜ்ஜின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பிலே அவர்கள் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم. وقال رسول الله صلى الله عليه وسلم والله إنك لخير أرض الله وأحب أرض الله إلي ولولا أني أخرجت منك ما خرجت. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்துகின்ற ஹஜ்ஜு உம்ரா ஜியாரத் வழிகாட்டு வகுப்புக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் மீரான் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து ஒரு அழகான முன்னுரையையும் தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் மௌலானா ஜலீல் அஹ்மது உஸ்மானி ஹசரத் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் முகமது கசாலி ஹசரத் அவர்களே, இந்த பள்ளியினுடைய இமாம் அன்பு சகோதரர் மொஹிதீன் ஹசரத் அவர்களே, இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கை மிக்க ஹாஜிகளே, ஹாஜிமாக்களே, ஆரம்பமாக நான் துவா செய்கின்றேன். அல்லாஹ் உங்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல மன உற்சாகத்தோடும் அந்த புனிதமான ஹரம்களில் இருக்கும் காலமெல்லாம் சுறுசுறுப்பாக அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் எல்லா ஹாஜிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தருள் புரிவானாக. இந்த புனிதமான ஹரமுக்கு செல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு உற்சாகம், எவ்வளோ மன துடிப்பு இருக்கின்றதோ அதே மன துடிப்பில் 1% கூட குறையாமல் அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் புனித காபத்துல்லாவை பார்க்கும்போதும் மஸ்ஜிது நபவிக்கு செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் அதே உற்சாகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீட்டித்து அருள் புரிவானாக. இங்கே யாரெல்லாம் துவா செய்யும்படி நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் மனதிலே இருத்தி துவா கபூலாகக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல நினைவாற்றலையும் நல்ல வாய்ப்புகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியம் நிறைந்த ஹாஜிமார்களே, ஜமாத்துல் உலமா சபை ஆண்டுதோறும் இது போன்ற வழிகாட்டு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நம்முடைய மிலிட்ரி லைன் பள்ளிவாசலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் வரும்போதே பார்த்தேன் ஒரு நல்ல மாற்றம் பள்ளிவாசலில். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பள்ளிவாசலுக்கும் இப்போ பார்க்குற பள்ளிவாசலுக்கு இடையில் பெரிய மாற்றம், நல்ல ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நிர்வாகிகளுக்கு அதற்குரிய நற்பலையும் நற்கூலியையும் இம்மையிலும் மறுமையிலும் வழங்கியருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய ஹாஜிமார்களே,
ஒரு ஹஜ் என்பது அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் சொல்வதைப் போல அதற்குரிய வாய்ப்பும் வசதிகளும் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாய கடமையாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். மனிஸ்ததா இலைஹி சபீலா வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்ததா இலைஹி சபீலா. அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாய கடமை அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது என்று அல்லாஹ் கூறுகிறான். வாய்ப்பும் வசதியும் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். நமக்கு வாய்ப்பு வசதி இருக்குதா இல்லையான்னு நமக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ நமக்கு தெரியும். நம்முடைய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் எப்போது தந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை வசதியை அல்லாஹு தாலா நம்முடைய சமுதாயத்தில் சரிவாதி மக்களுக்கு ஒரு 30-35 வயசுலேயே தந்துடுறான். ஆனால் நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் நிறைய கமிட்மெண்ட்டுகளை தூக்கி நம்ம தலையில் போட்டுக்கிறோம். நான் இது முடித்த பிறகு ஹஜ்ஜு பண்ண போகிறேன், அது முடித்த பிறகு ஹஜ்ஜு பண்ண போகிறேன் என்று நமக்கு நாமே கமிட்மெண்ட்டுகளை தூக்கி நம்ம தலையில் வைத்துக்கொள்கிறோம், ஏற்றிக்கொள்கிறோம். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அந்த இடத்துல போய் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு எல்லா வாய்ப்பு வசதிகளையும் நாம் கேட்டதை விட அதிகமாக தருவான். அது நிறைய பேர் நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் நிறைய கல்யாண வீடுகளில் சொல்கிறது உண்டு. இளைஞர்கள் இப்போ ஒரு பெரிய இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு பெற்றோர்களும் அதை ஊக்குவிக்கிறார்கள். தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாதீர்கள். நான் பாவம் என்று சொல்வது தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அது பாவம் தான். அது பருவ வயதை அடைந்த பிறகு பொருளாதார காரணங்களுக்காக திருமணத்தை தள்ளி போடுவது பாவம். அல்லாஹ் சொல்கிறான், இயகுனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ன தேவை உங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்று சொல்வது அல்லாஹ். அதே போல ஹஜ்ஜில் போய் நாம் என்ன வகையான துவாக்களை நாம் அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் அதற்கு நமக்கு அந்த துவாவை கபூல் செய்து அதை நிறைவேற்றி தருவான். அதனால் இங்கிருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் மிக மிக பிழையானது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பனாரஸ்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் இந்தியாவில் இருக்குது பனாரஸ். பனாரஸுங்கிற ஊர் பட்டுக்கு ரொம்ப பேர் போன ஊர். பனாரஸ் பட்டுன்னா ஒரு காலத்தில், இப்போ காஞ்சிபுரம் அதுன்னு ஏகப்பட்ட பட்டு வந்துருச்சு. பனாரஸ் பட்டுங்கிறது ஒரு காலத்தில் மிகவும் புகழ்மிக்க ஒரு பட்டு, இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும். அந்த பனாரஸ் பட்டு துணி நெய்யக்கூடிய வேலையை பெரும்பாலும் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான். நான் மறுபடியும் நினைவூட்டுகின்றேன், ஒரு 80 வயசு 75 வயசு யாருக்கும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட கூடுதலான வயசு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டு துணிகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் வெளிநாட்டுக்காரனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம பிஸ்னஸ் கொடுக்கக்கூடாது, நாமே சொந்தமாக தயார் பண்ணி நாமளே துணியை தயார் பண்ணி அதை அணியணும், அதுதான் பிரிட்டிஷ்காரனை பொருளாதார அடிப்படையில் புறக்கணிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இப்போ எப்படி நாம் இஸ்ரேல் ப்ராடக்ட்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி. அந்த நேரத்தில் அதற்காக வேண்டி மற்ற தொழில்களை எல்லாம், விவசாயம் மாதிரி மற்ற தொழில்களை எல்லாம் விட்டுட்டு உள்நாட்டு துணி உற்பத்தியை பெருக்குவதற்காக வேண்டி நம்ம சமுதாயத்து மக்கள் அதிகமாக அதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். மேலப்பாளையம், புளியங்குடி, தென்காசி, கடைநல்லூர் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கைத்தறி தொழில் தான் அதிகமாக இருந்தது. இந்த தலைமுறைக்கு நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாது. நமக்கெல்லாம் தெரியும். 55 வயசு 60 வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது தெரியும். எல்லா வீடுகளையும் காக்குழி வச்சுருப்பாங்க. இதை நான் சொல்கிறது கரெக்டு தானே? தலையாட்டினா தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதுவும் சொல்லிட்டு இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ண, அதுக்காக
வேற ஒன்றும் இல்லை. இந்த வகுப்பு தானே, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம். தெருவில் எல்லாம் பாவாத்துவாங்க. பாவாத்துறது, அந்த வெயிலில் காய போடுறது, பசையை போட்டு காய வைக்கிறது, இது எல்லாமே எதுக்காக? நம்ம மற்ற தொழில்களை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்தோம்னா உள்நாட்டு உற்பத்தி துணியை மேம்படுத்தணும். அது மூலமாக பிரிட்டிஷ்காரனுக்கு பொருளாதார அடிப்படையில் நெருக்குதல் கொடுக்கணும். அவனுக்கு பிஸ்னஸ் கொடுக்கப்படாது, அவன் நாட்டை விட்டு சீக்கிரம் ஓடிடணும்னு நம்முடைய அறிஞர் பெருமக்கள் வகுத்து கொடுத்த வழி. அதே மாதிரி தான் பனாரஸில் பட்டு துணிகள் நம்ம ஆட்கள் தான் அதிகமாக தயார் பண்ணுவாங்க. ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருவர் இந்த பட்டு துணிகள் இப்படி உலக புகழ் பெறுவதற்கு என்ன காரணம், அதில் என்ன சிறப்பு இருக்குது, பனாரஸில் தயார் பண்ணுற பட்டு துணிக்கு என்ன சிறப்பு இருக்குது? இப்போ கூட வெஸ்ட் பெங்காலில் தயாராகி வரக்கூடிய துணிகளுக்கு பெரிய மவுசு இருக்குது, விலை கம்மியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி பனாரஸ் துணிகளுக்கு அப்படி என்ன மகிமை இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்காக அங்கே போகிறார். அதை பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் அவர் எழுதுவதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா வீடுகள்லையும் கவனிக்கிறார். அந்த கைத்தறி, அந்த தறி நெய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு உண்டியல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு உண்டியல் இருக்குது. பெரும்பாலும் தறிகள் நெய்யக்கூடியவர்கள் இளம் பெண்களாக இருக்காங்க. அதுக்குள்ள நூல்களை ரெடி பண்ணக்கூடியது பாப்பா அம்மா தான் உட்காந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த தறிகளை போட்டு காலால் மிதித்து அடித்து பண்ணுறது இந்த பொம்பளை பிள்ளைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வயசுக்கு வந்த பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்க வெளியில் போய் வேலை பார்க்குது. இந்த தறிகளுக்கு பக்கத்தில் ஒரு உண்டியல் இருக்குது. இப்போ எல்லா வீடுகளையும் இந்த உண்டியலை பார்த்துட்டு அந்த பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் கேட்கிறார், எதுக்கு இந்த உண்டியலை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. சொல்லும்போதே அவருக்கு தோணுது, அவங்க கல்யாணத்துக்கு பணம் சேர்க்குறாங்க போல் இருக்கு பொம்பளை பிள்ளைங்க. பத்திரிகைக்காரரும் பெண் தானே, பொம்பளை பிள்ளையுடைய உணர்வு தெரியும் இல்லையா, தன்னுடைய கல்யாணத்துக்காக பணம் சேர்க்குறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படிப்பட்ட பதில் தான் வரும் அப்படின்னு நினச்சி கேட்குறாங்க, எதனால் உண்டியலில் பணம் சேர்க்குறீங்கன்ட்டு. எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா வயசுக்கு வந்த பிள்ளைங்களும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னா, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக பணம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்த கேள்வி, அவன் எதிர்பார்த்த பதில் வரலன்னா அந்த பதிலை வர வைக்கிறதுக்கு என்ன கேள்வி அதை கேட்பான். தெரியுமில்ல உங்களுக்கு பத்திரிகையாளர்களே, அவன் எதிர்பார்த்த பதிலை நாம் சொல்லணும். நாங்கள் வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறலாம் என்ன பண்ணுவீங்க, நம்ம சொல்லணும். ரயிலை மறிப்போம், பஸ்ஸை கொளுத்துவோம், நம்ம சொல்லணும், எதிர்பார்ப்பான். அந்த பதிலை ஜலீல சர்த்து சொல்லலை, ஷேக் மீரா சர்த்து சொல்லலைன்னா உடனே என்ன பண்ணுவான், அடுத்து போராட்டங்கள் வீரியமாகுமா, தீவிரமான போராட்டங்களை எதிர்பார்க்கலாமா அப்படிம்பா. உடனே நம்ம விவரம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் எதிர்பார்க்கலாம், நாங்கள் விடமாட்டோம்னு என்னத்தையா ஒன்று சொல்லுவாங்க. அதை ஃப்ளாஷ் பண்ணிடுவான். இப்போ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஹஜ்ஜில் போய் அல்லாட்ட துவா செய்வோம், அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒழுக்கமான கண்ணியமான மாப்பிள்ளைகளை கொடுப்பான். அதுதான் விஷயம். நாம் வீடு கட்டிட்டு ஹஜ்ஜுக்கு போகலாம், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி விட்டு ஹஜ்ஜுக்கு போகலாம். நான் கேட்குறேன், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு 50 லட்ச ரூபா செலவாகுங்கிறது அல்லாஹ் சொன்னதா, நம்மளா உண்டாக்கிக்கிட்டது தானே. நம்மளா ஒரு சிறையை உருவாக்கி அந்த சிறைக்குள்ளே போய் நம்மளே கதவை பூட்டிட்டு உட்காந்துக்கிட்டு நான் வெளியில் வரமாட்டேன், இந்த சிறை என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு தான் நான் வெளியில் வருவேன், அன்னைக்கு தான் நான் ஹஜ்ஜு பண்ணுவேன், நீங்களாக ஒரு ஜெயிலை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே போய் உட்காந்து பூட்டிக்கிட்டு சொல்கிறது அல்லாட்ட சொல்லக்கூடிய பதில் கிடையாது. இல்லை, அல்லாட்ட பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சுட்டு போகலான்னு காத்திருந்தேன், அதுக்குள்ளே மௌத்து வந்துச்சுன்னு அல்ல அந்த சிறையை நாயா உனக்கு தந்தேன். நீ தான் பொம்பளை பிள்ளை கல்யாணம்னா நீ தான் மண்டபம் முடிக்கணும், நீ தான் சாப்பாடு போடணும், நீ தான் வரதட்சணை கொடுக்கணும், நீ தான் 100 பவுன் நகை போடணும், நீ தான் ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீயா போய் சிக்கிக்கிட்டு நான் தந்த வசதி வாய்ப்புகளை, ஹஜ்ஜுக்கு வர்றதுக்காக தந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் உலகத்துக்காக செலவு பண்ணிட்டு வெறுங்கையோடு வந்து நின்று ஹஜ்ஜுக்கு போகலான்னு வந்து நின்னா அவன் எங்கே அனுப்புவான் அந்த இடம்? அதை நான் சொல்ல தயாரில்லை, அவன் எங்கே அனுப்புவான்னு. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணும். நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம ஒரு காலமும் நம்ம சொல்ல வேண்டாம். அதுவும் இந்த புனிதமான இடத்துல வச்சு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே போய் அந்த புனிதமான இடத்துல துவா கேட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், எல்லாத்தையுமே தருவான், கண்டிப்பாக தருவான். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போகும்போது அங்கே என்ன இருந்தது, எதுவுமே இல்லைங்கிறாங்க. இது இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்று, காபத்துல்லாஹ் இருந்தது. அதை என்ன அழகா அல்லாஹ் சொல்கிறான்னா, இப்ராஹிம் நபி சொன்னதாக சொல்கிறான், இந்த கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமான உனது இல்லத்துக்கு பக்கத்தில் எந்த புல் பூண்டும் இல்லாத ஒரு இடத்தில், எது அங்கே இல்லைங்கிறதையும் சொல்கிறான், எது அங்கே இருந்ததுன்னு சொல்கிறான்.
எது அங்கே நான் புதுசாக கொண்டு போய் வைக்கிறேங்கிறதையும் சொல்கிறான். மனைவி மக்களை கொண்டு போய் புதுசாக வைக்கிறேன், அங்கே இருந்தது ஒன்று காபத்துல்லா, எது இல்லை புற்பூண்டு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் மனநிறைவாக கபூல் செய்ததன் விளைவாக இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக அந்த ஊரை அல்லாஹ் ஆக்குகிறான், யாருமே இல்லாமல் இருந்த ஊரை. அப்போ அது என்ன இருந்தது? அங்க காபத்துல்லா மட்டும் இருந்தது. காபத்துல்லாவை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க இருந்து கேட்டதுனால அங்க எல்லாமே வந்துருச்சு. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு, காபத்துல்லாவுக்கு போகக்கூடிய எண்ணம் மட்டும் இல்லை. ஆனா இங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்போம், எனக்கு இதெல்லாம் ஒன்னொன்னா நீ முடிச்சு கொடுத்தா நான் அங்க வருவேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியுங்கிறது தான் நம்ம கேள்வி. இதெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துருயா அல்லாஹ், எனக்கு 80 வயசுலையும் எனக்கு முழங்கால் வலி வரப்படாது. நான் ஹஜ்ஜுக்கு போகாமல் 79 வயசு வரைக்கும் இருப்பேன். 80 வயசுல எனக்கு முழங்கால் வலி வந்துருச்சு, நான் அதை காரணமாக வச்சு போகாமல் இருப்பேன். சரியா? இப்படி நினைக்கிறது நியாயம் இல்லை. ஆகையினால் அல்லாஹ் என்னுடைய ஒரு ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்னுடைய அனுமானத்துக்கும் உட்பட்டு நான் கணித்த அடிப்படையில் ஒரு 35 வயசுல ஒரு பாதி சமுதாயத்து மக்களில் பாதி பேருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகின்றான். ஆகையினால் அதில் தயக்கம் இல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இளம் வயசிலேயே இளமை பருவத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறது ஒரு தனி சுகம். இளம் வயசில் ஹஜ்ஜுக்கு போகிறது இருக்க, அது ஒரு தனி இன்பம். அந்த இன்பத்தை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் உங்களை விட இளமையாக இருக்கும்போதே அனுப்பிடுவீங்க. ஏன்னா எந்த தாய் தகப்பனும் நாம பெற்ற சுகத்தை விட கூடுதல் சுகத்தை பிள்ளைங்க பெறணும்னு தான் நினைப்பாங்க. நாம இருந்ததை விட ஒரு நல்ல வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்கணும், நாம இருந்ததை விட நம்ம பிள்ளை பெரிய வியாபாரம் பண்ணணும், அப்படிதானே தாய் தகப்பங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நாம இளமையிலேயே அந்த ஹஜ்ஜை முடித்து விட்டோம் என்றால் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? நம்மை விட இளமையா இருக்கும் போதே அவங்க முடிக்க சொல்லி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆகையினால இளம் வயதிலேயே ஹஜ்ஜை இன்ஷா அல்லாஹ் முடித்து விட வேண்டும். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது ஒரு அது அறிவுரை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு ஆலோசனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, முதலாவது விஷயம் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மக்காவினுடைய மாண்பும் ஹஜ்ஜின் முக்கியத்துவமும். இந்திய இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு காலகட்டம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கப்பலில் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். கப்பலில் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். வேற விமான பயணங்கள் ரொம்ப லேட்டர் டைமில் தான், இந்திரா காந்தி பீரியடில் தான் விமான பயணங்களை ஹஜ்ஜு பயணத்துக்கு உண்டாக்குறாங்க. அப்போ விமானத்துக்கு கூடுதல் செலவாகும் கப்பலை விட. ஏன்னா ஷார்ட்டாக ஒரு 4-5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறோம்ல, கப்பல் 15 நாள் ஆகும். அப்போது விமானத்துக்கு கூடுதல் செலவாகும்னு வரும்போது அந்த செலவை நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு தந்து அந்த சிரமத்தை குறைக்கிறோம்னு சொல்லி வந்தது தான் மானியம். அப்படி வந்தது தான் மானியம். இன்னைக்கு அதையும் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை, அது வேற விஷயம், நம்ம அந்த பக்கமெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அப்போ கப்பலில் போய் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடலில் கப்பல் கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க. குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். அந்த தீவுகளில் தான் ஒரு 15-20 பேர் ஃபேமிலியாக உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இந்த ஹாஜிகளுடைய கப்பல் போகும்போது அவன் குஷி ஆகிடுவான். ஏன்னா இவங்க தான் 6 மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாடு, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. ஒரு ஹாஜிகளுடைய கப்பலை அடித்து தூக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு அவன் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். அப்படித்தானா? ஒரு கப்பலில் ஒரு 200 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 200 6 மாதம் 200 பேருக்குரிய 6 மாத உணவு ஒரு கப்பலை கொள்ளடிச்சா அவனுக்கு கிடைச்சிரும். இதனால கடல் கொள்ளையர்கள் ஹாஜிகளுடைய கப்பலை வழிமறித்து உணவுப் பொருட்களுக்காக வழிமறித்து கொள்ளையடித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சில ஹாஜிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள எதிர்த்து போராடுறாங்க. அந்த கப்பல் கொள்ளையர்களை தர முடியாதுன்னு எதிர்த்து சண்டை போடும்போது 2 பேருக்கு சண்டை நடக்குது. ஹாஜிகள் சில இடங்களில் ஷஹீத் ஆகிடுறாங்க, கொல்லப்பட்டுடுறாங்க. அது மாதிரிலாம் நடக்குது. இதை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் அப்போது இருந்த சில மார்க்க அறிஞர்கள் இந்திய முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை, விருப்பப்பட்டால் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஃபத்வாவை ரிலீஸ் பண்ணுறாங்க.
நல்லா கேட்டுக்குங்க. இதை மட்டும் யாரும் எடுத்து கட் பண்ணி போட்டுற மாட்டாங்கல்ல. ஏன்னா வரலாறு ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு. காலங்கள் ரொம்ப நவீனமாக போச்சு. சரி, அப்போ இந்திய முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜி கடமையிலே நான் வாய்ஸை ரைஸ் பண்ணி சொன்னதை இலியாஸ் ரியாஜி ஃபத்வா, இந்திய முஸ்லீம்களுக்கு இனிமேல் ஹஜ்ஜி காலம் எப்படி இருக்கு? அப்படி இருந்த நேரத்தில் சையத் அஹ்மது ஷஹீதுன்னு ஒரு புகழ்மிக்க ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு சூஃபி, அவர்களை பின்பற்றக்கூடிய அவருடைய மாணவர்கள், அவங்கள்ட்ட முரீது வாங்கியிருக்கக்கூடியவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் உண்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேபர் அலி அவங்களுக்கு ஊர் யூபி, தன்னுடைய மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா இது வழிப்பறி கொள்ளையர்கள் கடலில் வழிமறிச்சாம்னா அவனை ஏற்று சண்டை போடுறது ஃபர்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு எது இடையூறாக இருக்குதோ அந்த இடையூறை அகற்றுவதும் கடமை. அப்படி ஃபத்வா கொடுக்கறதுக்கு பதிலாக யார் இது ஹஜ்ஜு கடமை இல்லைன்னு எப்படியா ஃபத்வா கொடுக்க முடியும், என்னடா பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மாணவர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க கொடுக்குறத கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள எதிர்த்து போராடி அந்த பாதைகளை நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யூபியிலேருந்து புறப்பட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு, மேற்கு வங்காளத்துக்கு வழிநெடுக பயணம் பண்ணிகிட்டே வர்றாங்க. நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், ஒரு சிக்கலான பயணம்தான், வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கலாம், என்னோட யாராவது வர்றதா இருந்தால் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வழியெங்கும் சொல்லிகிட்டே போயிட்டு வெஸ்ட் பெங்காலில் போய் கப்பல் வழியாக போகிறாங்க. அவங்களோட 700 பேர் போகிறாங்க. எத்தனை பேர்? 700 பேர் அவங்களோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லா ஊர்லையும் இவங்களே விருந்து வைக்கிறாங்க. எங்களை பார்த்துக்கங்க, நாங்கள் எப்படி கைகால் சுகத்தோடு போகிறோம் பார்த்தீங்களா, இப்படி காட்டுறதுக்கு தான் அந்த விருந்து. என்னையை பார்த்துக்கிடுங்க, நாங்கள் 700 பேர் ஹஜ்ஜுக்கு போகிறோம், எங்களையெல்லாம் பார்த்து முசாபா செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு முசாபா செஞ்சுட்டு பயணம் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட அவங்க 1.5 வருஷம் கழித்து திரும்பி வர்றாங்க. 1.5 வருஷம் கழித்து திரும்பி வர்றாங்க. வந்தால் 1-2 பேர் இயற்கையாக அங்கே உள்ள வெயில் சீதோஷனை தாங்க முடியாமல் வஃபாத் ஆகிடுறாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்கள்லாம் பத்திரமா சேர்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டு, நான் இப்போ சொல்கிறேன், இந்திய முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜு கடமை. வழிப்பறி கொள்ளையர்கள் வழியில் அங்கங்கே என்ன பண்ணியிருப்பான், சேட்டை பண்ணியிருக்கான், எல்லா சேட்டையும் என்ன செஞ்சாச்சு, சரி கட்டியாச்சு, இனிமேல் எவனும் உங்களை வழிமறிக்க மாட்டான். அப்போது இப்படி சேதம ஷஹீது அறிவிக்கிறாங்க. ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், பழைய காலத்தில் ஆம்பளைங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம்? பெண்கள் வீட்டை விட்டே வரமாட்டாங்க, இதாக இருந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்கள் ஹஜ்ஜுக்கு, வீட்டில் உள்ள மாப்பிள்ளை ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னா மனைவி வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, இதாக இருந்த மாதிரி இருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, போகிற மனுஷனுக்கு ஏதாவது முன்ன பின்ன ஆகி போச்சுன்னா இதால் இல்லாத பாவத்துக்கு நாளாயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அது ஆபத்தான பயணமாக இருந்துச்சு. அதை சொல்ல வர்றேன். கணவரை வழி அனுப்பி ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க முடியாத அளவுக்குத்தான் நம்முடைய தாய்மார்கள் இருந்தார்கள். திரும்பி வர்ற வரைக்கும் உத்தரவாதம் கிடையாது. கடித போக்குவரத்தெல்லாம் கடிதம் போட்டால் 20 நாள் கழித்து வரும். நமக்கு தெரிஞ்ச இந்த மெயில் ஏதோ ஒரு மெயில் சொல்லுவாங்களே, என்ன மெயிலுங்க, அந்த பறவை படம் மாதிரி போட்டிருக்கும் தெரியுமா, 15 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். அப்போவே நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அந்த தபால், ஏர் மெயில். அந்த கடிதத்துக்கு பேர் ஏர் மெயில். ஒரு பறவை படம் மாதிரி போட்டிருப்பான். 15 ரூபா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெட்ரு. அதில் தான் கடிதம் வரணும். அவர் அங்கேருந்து கடிதம் போட்டு நல்லா இருக்கேன்னு கடிதம் போட்டு கடிதம் சேர்றதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஆகிடும். அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த கடமையிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் தவறக்கூடாது என்பதற்காக அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த சமுதாயம் நம்ம சமுதாயம். இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன குறை வச்சான்? இந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் இருக்கா? போய் ஜித்தால போய் இறங்கின உடனேயே ஏர்போர்ட்டில் உள்ள இது இருக்கு பாருங்க, வைஃபை கனெக்ஷன், அதை உடனே அப்படி தட்டி இது பண்ணி, அம்மா பிள்ளை நான் சேர்ந்துட்டேன், மகளுக்கு ஒன்று மருமகனுக்கு ஒன்று. அதுக்குள்ளே மருமகன் கோணக்கிளி கிண்டிடுவார். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாரா? எங்கள் மாமனார் என்கிட்ட சொல்ல மாட்டாரா?
நான் அந்த வீட்டுக்கு வந்து மருமகன் தானே, அதுலேயே மூத்த மருமகன் தானே, ஏன்ட்ட சொல்லக்கூடாது, இந்த ஒரு கோணக்கிளியை கட்டிட்டு உட்காந்துருப்பார். இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு லேசுகளை இலகுவை தந்ததற்கு பின்னரும் நாம் இந்த கடமைகளில் பின்தங்குவது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்திய முஸ்லீம்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஜித்தாவில் போய் இறங்கின உடனே, ஜித்தா போர்ட்டில் துறைமுகத்தில் போய் இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சஜிதா பண்ணுவாங்க. ஜித்தா துறைமுகத்தில் எதுக்கு சஜிதா பண்ணுறாங்கன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. ஏன்னா ஆபத்தான பயணத்தை கடந்து உயிரோடு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் பண்ணுறதுக்காக சஜிதா பண்ணுவாங்க. சஜிதா ஷுக்குர்னு பேர். அதை கூட சில பேர் அது பிதஅத் அப்படியெல்லாம் ரசூல்லா பண்ண, ரசூல்லா அதுக்கு வெளிநாட்டிலேருந்து போகணும், ஜித்தா துறைமுகத்துக்கு ரசூல்லா போய் இறங்கணும் அப்படி இல்லை. ஹஜ்ஜுக்கு போகும்போது சாப்பாடு வைக்கிறது பிதஅத்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அது என்ன நோக்கத்துக்காக வந்ததுண்டா, நாங்கள் போகிறோம், போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டு இப்போவும் எங்களை பார்த்துக்கிடுங்க, போகும்போது எங்களை பார்த்துக்கிடுங்க, நல்லா தான் வந்திருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல, நீங்களும் போயிட்டு வாங்கன்றது அதுக்கு அர்த்தம். அந்த உள் நோக்கம் வந்து அதுதான். பெருமை ஆணவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது உருவானத நோக்கத்தை நான் சொல்கிறேன். பின்னால் சில பேருக்கு அந்த வேற தனிப்பட்ட சில நோக்கங்கள் இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எப்படி அது உருவாச்சு, அந்த அளவுக்கு மக்காவுக்கு போகிறத, ஹஜ்ஜுக்கு போகிறத ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்க வழிபாடாக நிறைவேற்றிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஆகையினால அந்த உணர்வுகள் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில் குறைந்து போகக்கூடாது. அதனால் இளம் வயதிலேயே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்து அந்த காலங்களில் பாவாத்தும் போது, பாவாத்துவாங்கள்ல, இப்படி பாவாத்தும் போது 2 ரூபா கூலி கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 2 ரூபா தான் கூலி. அந்த 2 ரூபா கூலியை ஒருத்தர் சேர்த்து வச்சு அந்த பணத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு வேறு உழைப்புகள், வேறு சம்பாத்தியம். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வேண்டி அந்த பாவாத்தின கூலி 2 ரூபாயை சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு போனதெல்லாம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமை இல்லை. உண்மையிலேயே அவங்களுக்கு தான் கடமை இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுனாங்க, சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு போனாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு பாதி 50% சேஃப்டியானு சொல்கிறதா இருந்தால் கடமை ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாமளாக சில சிறைகளை வகுத்து கொண்டு அந்த சிறைகளுக்குள்ளே நாமளே போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இன்னும் கடமை ஆகலை, எனக்கு வேறு சில கடமைகள் இருக்குது என்று சொல்கிறோம். அது அந்த எண்ணம் மாற்றப்பட வேண்டிய ஒரு எண்ணம். தஃப்சீர்களில், திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளில் உங்களுக்கு தெரியும், வல் ஆதியாத்தி தபஹா ஃபல் மூரியாத்தி கதஹா ஃபல் முகீராத்தி சுபஹா, அந்த அந்த சூரா ஞாபகம் இருக்குல்ல, ஃபஅஸர் நபிஹி. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதிகாலை பொழுதில் எதிரிகளின் கூட்டத்துக்குள்ளே புகுந்து ரோஷத்தோடு தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. வல் ஆதியாத் தபஹா, ஆதியாத் என்று சொன்னால் எல்லை தாண்டி மீறி பாயக்கூடிய குதிரைகள் அர்த்தம். பபஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த குதிரை வயத்துல இருந்து ஒரு சத்தம் வருமா, குதிரை ஓடும்போது பார்த்துருக்கீங்களா, அதைத்தான் அல்லாஹ் தபஹ்னு சொல்றான். அந்த சத்தம் வந்து நீங்க தபஹ்ங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு குதிரை ஓடும்போது அது வயத்துல இருந்து வரக்கூடிய சத்தத்தை பாருங்க, தபஹ்ன்னு தான் இருக்கும் அல்லாஹ் சொல்றது. அப்போ அங்க குதிரைகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். இது அப்படி இந்த ஆயத்தை அப்படி மனசுல வச்சுக்கிடுங்க. இது போர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல பயன்படுத்தான். ஹஜ்ஜுக்கும் ஜிஹாதுக்கு இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதுலேயும் அர்ப்பணிப்பு, இதுலேயும் அர்ப்பணிப்பு இல்லையா, நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. பெண்கள் நாங்களும் ஜிஹாதுக்கு வரணும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கல்ல அதான் உங்களுக்கு ஜிஹாதுன்னு சொன்னாங்க. பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஹஜ்ஜும் ஜிஹாதும் ஒண்ணுதான். அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? இப்போ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான் என்றால், இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கட்டி முடித்த உடனே சொல்லுகிறான், நாம் இப்ராஹிம் நபியிடம் கூறினோம். அல்லாஹ் சொல்றான், நாம் இப்ராஹிம் நபியிடம் கூறினோம், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், மக்களிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுப்பீராக. மக்களிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுப்பீராக. இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, யாருமே இல்லாத கடையில் யார் கெட்டியாத்த சொல்றேன்னு கேட்ட மாதிரி, யாருமே இல்லாத ஊரில் யாரை அல்லாஹ் கூப்பிட சொல்றேன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, இந்த அழைப்பை கொண்டு போய் மக்கள் காதுகளில் சேர்ப்பது நம்முடைய வேலை. கூப்பிடுனா கூப்பிடுங்க, அது கேட்டுட்டு வருவாங்க மக்கள் அப்படின்னு.
அல்லாஹ் நம்ம காதுகள் எல்லாம் அல்லாஹ் சேர்த்தான், அதனால நம்ம போறோம். சரியா? அப்போ இப்ராஹிம் நபி அழைக்கிறார்கள். அழைத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் கூப்பிடுங்கள், அப்படி கூப்பிட்டால் ஏத்தூக்க ரிஜாலன், ஏத்தூக்க நல்லா கவனிங்க, ஏத்தூக்க ரிஜாலன், உங்களிடத்தில் மக்கள் ஹஜ்ஜுக்கு எப்படி வருவார்கள் என்றால் நடந்து வருவார்கள். வஅலா குல்லி தாமிரின், மெலிந்த ஒட்டகத்தில் வருவார்கள். ஏத்தீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், ரொம்ப பூமியினுடைய ரொம்ப கிழக்கு தேசத்திலிருந்து, ரொம்ப தொலை தூரத்திலிருந்து மெலிந்த ஒட்டகத்தில் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நியாயமா எப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் நமக்கு தோணுதுண்டா, தொலை தூரத்திலிருந்து வந்தா ஒருத்தன் மெலிஞ்ச ஒட்டகத்திலே வருவான். மெட்ராஸுக்கு போறது யாராவது டிவி சுட்டியில் போவாங்களா? சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இங்கிருந்து பிரைவேட் வெஹிக்கிளில் போகிறதுக்கு டிவி சுட்டியில் யாராவது போவாங்களா? எதில் போவாங்க? காரில் தான் போவாங்க. அதில் இன்னோவா தான் வேணும்னு சொல்லுவாங்க. நோவாமல் இன்னோவா மாதிரி தானே காரில் தான், கிறிஸ்டாவில் தான் போகணும்னு சொல்லுவாங்க. வாகனம் ஸ்ட்ராங்காகவும் வலிமையானதாகவும் பெருசாகவும் இருந்தால் தான் பயணங்கள் லேசாகும். தூரத்தை பொறுத்து வாகனம் பெருசாக இருக்கணும். மேலப்பாளையத்துக்கு போகிறதுக்கு டிவி சுட்டி ஓகே, தென்காசிக்கு போகிறதுக்கு கூட டிவி சுட்டி தகுதி இல்லை. ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவாவது வேணும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தொலை தூரத்தில் நீங்கள் கூப்பிடுங்கள், தொலை தூரத்தில் இருந்தவர்கள் வருவார்கள், நடந்து வருவார்கள். மெலிந்த ஒட்டகத்தில் இருந்து வருவார்கள். எதில் வருவாங்களாம்? மெலிஞ்ச ஒட்டகத்தில் வருவாங்களாம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? கொளுத்த ஒட்டகத்தில் இருந்தானே சொல்லணும், குறைஞ்சபட்சம் சொல்லதா இருந்தா. ஒட்டகம் கரெக்டு, கோழி மேலே வருவாங்கன்னு சொல்லாமல் ஒட்டகம்னா அல்லாஹ் சொன்னானேன்னு நமக்கு நினைக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் மெலிஞ்ச ஒட்டகம்னு சொல்றான்? சும்மா ஒட்டகம் மட்டும் கூட சொல்லியிருக்கலாமே, ஏன் மெலிஞ்ச ஒட்டகம்னு சொல்லணும்? சரி, குறைஞ்சபட்சம் மெலிஞ்ச ஒட்டகம்னு சொன்னவன் தூரத்துலன்னு சொல்லாம சும்மாவாத விட்டுருக்கலாம்ல. எங்கிருந்தோ வர்றான், மெலிஞ்ச ஒட்டகத்தில் வருவான்னு சிம்பிளா சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. அல்லாஹ் எல்லாத்தையுமே நுட்பமாக தான் சொல்லுவான், ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமாக தான் சொல்லுவான். பேரறிஞர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கிறார்கள், ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்க. நடந்து வருவார்கள் என்பது எதை காட்டுகிறது என்றால், மெலிந்த ஒட்டகம் என்பது எதை காட்டுகிறது என்றால், குறைந்த வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும், மெலிஞ்ச ஒட்டகம்ங்கிறது எதை காட்டுது? வாய்ப்பு வசதிகள் குறைவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டாவது நீங்க கூப்பிட்டதுக்காக இந்த ஊருக்கு வந்துருவாங்க. எவ்வளவு தூரம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. டிஸ்டன்ஸ் இஸ் எ நாட் எ மேட்டர். டிஸ்டன்ஸ் என்பது என்ன கிடையாது, அது அவங்களுக்கு ஒரு இடையூறாகவே இருக்காது. அல்லாஹ் கூப்பிடுறான், காபத்துல்லாவை பார்க்க போறோம், மெலிஞ்ச ஒட்டகமா இருந்தான்னா கொளுத்த ஒட்டகம் ஏறி உட்கார்றா போவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒட்டகம் இல்லை, நடந்தாவது கெட்டு போய்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வை கூப்பிடுறான், இப்ராஹிம் நபியில கூப்பிட்டாங்க அப்படின்னு வருவாங்களாம். நம்மள்ட்ட எல்லாம் என்ன மெலிஞ்ச ஒட்டகமா இருக்கு? நம்ம செல்வங்கள் எல்லாம் மெலிஞ்ச ஒட்டகமா? சொல்லுங்க பார்ப்போம். நல்லா தாராளமாக இருக்கு, மாஷா அல்லாஹ். நம்ம ஒன்றும் தூரத்துலேயும் இல்லை. நம்ம பாப்பா தாத்தா காலத்தில் தான், பாப்பா நல்லாப்பா மாமட்டாப்பா காலத்தில் தான் அதெல்லாம் என்ன எப்படி இருந்துச்சு? இந்தியாவும் சவுதியும் தூரங்க. இப்போலாம் தூரம் கிடையாது. இப்போலாம் என்னது, ரொம்ப சிம்பிளாக போயிட்டு வர முடியும். ஒரு 6 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டா. அதுலேயே உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ்னால் அதுக்கு தனி, படுத்துக்கிட்டே கூட போயிருக்கலாம். தேவைப்பட்ட சாப்பாடுகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம். அப்போ நம்ம இப்போ கையில் இருக்கிறது மெலிஞ்ச ஒட்டகம் அல்ல, நல்ல கொளுத்த ஒட்டகம் தான் இருக்குது. ஆனால் மனசு தான் என்ன சொல்லுது? வீட்டை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுது. வீட்டை கட்டி பிடிச்சோன்னே இன்னொரு ஃப்ளோரை ஏற்றிட்டு போ, அதுக்கு பிடிச்சோடனே பேத்திக்கு ஒரு 200 பவுன் நகையை சேர்த்துட்டு போ. பேத்திக்கு சேர்க்கறதுக்கு தான் பையன் இருக்கானே இல்லையா? இன்னொரு ஊட்டியில் ஒரு பங்களாவை வாங்கிட்டு போ. இப்படியெல்லாம் நம்முடைய மனசை யார் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா? ஷைத்தான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆகையினால அப்போ மெலிந்த ஒட்டகம் என்பதும் நடந்து வருவார்கள் என்பதும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், குறைந்த வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு ஹஜ்ஜுக்கு வந்து விடுவார்கள். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள் இமாம் குர்துபி அவர்கள்.
ஒட்டகத்தை அல்லாஹ் ஏன் சொன்னான்? போரை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் குதிரையை சொல்றான். மூச்சிறைக்க ஓடுகின்ற குதிரைகள் மீது, எதிரிகள் மீது பாய்ந்து தாக்கக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக, மூச்சிறைக்க ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, அதிகாலையிலேயே தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகிவிட்ட குதிரைகள் மீது சத்தியமாக அப்படின்னு போரை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் குதிரையையும், ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஒட்டகத்தையும் ஏன் சொல்றான்? ஏன் மாத்தி கூட, ஏன் குதிரையில ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதா? போருக்கு ஒட்டகத்தில் போகக்கூடாதா? போகலாம். ஏன் அல்லாஹ் அந்த மிருகங்களை மாற்றி சொல்றான்னா, குதிரை என்பது ஆணவத்தை காட்டக்கூடிய, கம்பீரத்தை காட்டக்கூடிய ஒரு மிருகம். கைல்னு சொல்லுவாங்க அரபியில். கைல்னா குதிரை, கைல்னா ஆணவம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குதிரையில் ஏறி உட்காந்தா பாருங்க, அப்படி தன்னாலே ஒரு திமிர் வரும். அப்படி ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது சாதுவான பிராணி. அதனால ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க எப்படி வரணுங்கிறத அல்லாஹ் உணர்த்துறான். ஒட்டகம் மாதிரி சாதுவா வாங்க. அங்கே வந்து நின்றுக்கிட்டு எனக்கு திருநெல்வேலியில் 6 பஸ் ஓடுது, 40 கப்பல் ஓடுது, இவரை பற்றி எனக்கு தெரியாதா, அவரை பற்றி எனக்கு தெரியாதா, எங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமுக்கு சமமாகுமா ஹில்டன் ஹோட்டல் ரூமு, என்னையா ரூம் தந்திருக்கீங்க, இந்த வெட்டி பந்தா வீண் பேச்சு, இதில் எதையுமே எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு ஒட்டகம் மாதிரி ரொம்ப சாதுவாக போங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருது. பெருமை அடிக்கக்கூடிய பூமி அல்ல அது. அது பெருமை அடிக்கக்கூடிய பூமி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ளும் போது ஒட்டகத்தில் தான் போனாங்களாம். ஏன் உங்கள்கிட்ட குதிரை இல்லையா? கேட்டால் குதிரை கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? ஏங்க தோத்து போகிற ஒரு பூமிக்கு போகும்போது கம்பீரமாக தானேங்க போனோம். மக்கா தோத்து போச்சு, அந்த ஊருக்குள்ள வெற்றி வீரராக ரசூலுல்லாஹ் போகும்போது குதிரையில் தானே போனோம், அதான் கம்பீரமாக இருக்கும். ஏன் ஒட்டகத்தில் போகிறாங்க? அல்லாஹ்வுடைய பூமி, ஹரம். அங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது? கம்பீரத்தை எல்லாம் காட்டக்கூடாது, அடிமைத்தனத்தை தான் காட்டணும். ஏன்னா அது யாருடைய பூமி? அல்லாஹ்வின் பூமி. மற்ற ஊர்களுக்கும் அந்த ஊருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ يَوْمٍ أَلِيمٍ. உலகத்தில் உள்ள மற்ற ஊர்களில் எல்லாம் தப்பு செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு இல்லை, தப்பை செஞ்சா தான் தப்பு. அப்படிதானா? ஒரு ஆளை நீங்க அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சாலே பாவமா? அடிச்சாதான் அல்லாஹ் தப்புன்னு எழுதுவான், சட்டப்படியும் அது தப்பு. அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடிக்கவே இல்லை, நினைப்பை யாரால தடுக்க முடியுமா? ஆனா மக்காவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜில், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின். ஒரு அநீதியான காரியத்தை செய்வதற்கு அந்த பூமியில் வைத்து ஒருவன் திட்டமிட்டாலே அல்லாஹ் அவனை கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹ் அவனை நுதிகுஹு மின் அதாபி யௌமின் அலீம், துன்புறுத்தும் நாளின் தண்டனையை அல்லாஹ் அவனுக்கு சுவைக்க கொடுப்பான், நாம் சுவைக்க கொடுப்போம். இப்போ அந்த ஊர் மற்ற ஊர்களை போன்ற ஒரு ஊர் அல்ல. சரியா? அல்லாஹ் அந்த ஊரை நோக்கி என்ன வைத்திருக்கின்றான்? ஒரு ஈர்ப்பை வச்சிருக்கிறான் அந்த ஊர்ல. இந்த ஈர்ப்பை நீ வைக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டது யாருன்னா இப்ராஹிம் நபி. எதுவுமே இல்லாத இந்த ஊரை நோக்கி மக்கள் எல்லாம் என்ன செய்யப்படணும்? ஈர்க்கப்பட வேண்டும் என்று துவா கேட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆகையினால வரலாற்றோட ரொம்பவும் பின்னி பிணைந்த ஒரு பூமி, ஒரு சாதாரணமான ஊர் அல்ல. அங்க ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சந்தித்து கொண்ட அரஃபா இருக்கிறது, சந்தித்து அறிமுகமாய் கொண்ட அரஃபா. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய 80வது வயதுக்கு மேலே பெற்றெடுத்த மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அழைத்து கொண்டு போய் தலைகுப்புற கவிழ்த்திய இடம் இருக்கிறது மினா. இப்ராஹிம் நபிக்கு ஷைத்தான் அவர்களை வழிமறித்து ஷைத்தானியத்தான உணர்வுகளை உள்ளத்திலே ஊட்டுவதற்கு திட்டமிட்டு முயற்சித்த இடத்தில் தான் இப்ராஹிம் நபி கல்லெறிந்தார்கள். அந்த இடம் அங்கே தான் இருக்குது. இப்படி ஆதி மனிதருடைய வரலாற்றோடு நம்மை கொண்டு போய் பிணைக்கக்கூடிய ஒரு இடம் எது? மக்கா. ஹஜ்ஜினுடைய, குறிப்பாக ஹஜ்ஜினுடைய மஷாயிர்கள். உங்களுக்கு நான் 2 செய்தியை சொல்லணும் உங்களுக்கு. யுவானி ரிட்லின்னு ஒரு லேடி, அது ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், ஒரு பெண்ணு, பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட். தாலிபான்கள் அந்த அம்மாவுக்கு அரெஸ்ட் பண்ணி 7 நாட்கள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 7 days in hands of தாலிபான் அப்படின்னு அந்த அம்மா ஒரு புக்கே போட்டிருக்கு. தாலிபான்களில் பிடியில் 7 நாட்கள் அப்படின்ட்டு. அந்த அம்மாவை இவங்க துன்புறுத்துவாங்க, கொலை பண்ண போகிறாங்கலாம் மீடியாக்கள் பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி, அந்த அம்மா வெளியில் வரும்போது
கேட்டாங்க பத்திரிகைக்காரங்களாம், தாலிபான்கள் அங்கே அடித்தாங்களான்னு. நான் தான் அவங்கள அடித்தேங்குது. ரொம்ப சாதுவான ஆட்கள் அவங்க தாலிபான்கள். யார்? ரொம்ப சாஃப்டான ஆட்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி தாலிபான்கள் மேலே உலகத்தின் பார்வையை மாற்றினது பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட். அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகுது. ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹு தாலா உலக முஸ்லீம்களை ஒன்றிணைப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளில் மிக முக்கியமானது அரஃபா. இந்த அரஃபாவுக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகும் முஸ்லீம்கள் எப்படி அணி அணியாக பிரிந்து வாழ முடிகிறது, எப்படி அவங்க ஒத்துமை இல்லாமல் இருக்க முடியுது? அல்லாஹ் என்ன அருமையான ஒரு ஏற்பாடு வச்சிருக்கிறான். கருப்பன் வெள்ளையன், மொழி பாகுபாடு, இன பாகுபாடு எதுவும் இல்லாமல் எல்லாரையும் தரையில் போட்டு உருட்டி எடுத்து, நீ சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு முன்னால் அப்படின்னு காட்டினதுக்கு அப்புறமா எப்படி இந்த பாகுபாடுகளோடு மனிதன் இருக்க முடியுது, முஸ்லீம்கள் இருக்க முடியுதுன்னு கேட்கு. அதே போல் ஹஜ்ஜி என்பது அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு ஹாஜியும் ஒரு இப்ராஹிம் நபியாக மாற வேண்டும் என்பதுதான். திரும்பி வரும்போது ஒவ்வொரு ஹாஜியார் எப்படி இருக்கணும்? ஒரு இப்ராஹிம் நபியா இருக்கணும். ஒரு இப்ராஹிம் நபியே ஒரு நம்ருதை எதிர்த்து நின்றார்கள். இங்கே ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து மட்டும் 1,80,000 இப்ராஹிம்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் நம்ரூதுகள் அப்படியே தான் இருக்கிறார்கள். நம்ரூதுகளும் ஃபிரௌன்களும் எப்படி தான் இருக்காங்க? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அப்படியே தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் என்றால், அந்த விளைவுகள் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் சரியாக வரலன்னு நான் சொல்ல, நான் நெகட்டிவாக எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் கூடுதலாக வர வேண்டும் என்பது. அதே மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறேன். மால்கம் எக்ஸ்ன்னு ஒரு பெரிய ஒரு போராளி ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கடத்தி வரப்பட்டவர்கள் கடத்தி வரப்பட்டு அமெரிக்காவுடைய சந்தைகளில், மனித சந்தைகளில் விற்கப்பட்ட ஒருவருடைய குடும்பத்துக்குள்ள தான் மால்கம் எக்ஸ். அவர் ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். ஜெயிலில் அடைச்சி போட்டுருந்தாங்க செஞ்ச தப்புக்காக. ஜெயிலில் உட்கார்ந்து ஒரு முஸ்லீம் நண்பர் அவருக்கு கிடைக்கிறாரு. அது மூலமா இஸ்லாத்துக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட அவர் 2 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. பின்னால முகமது அலி கிளே குத்துச்சண்டை வீரர் இருக்கார் பாருங்க, அவருக்கு இஸ்லாத்தை சொன்னவர் மால்கம் எக்ஸ் தான். வெள்ளையர்களை எப்படியெல்லாம் வெறுக்க வேண்டும் என்று கருப்பர்களுக்கு வகுப்பு நடத்தியவர் மால்கம் எக்ஸ். வெள்ளைய மேல என்னென்ன தப்புகள்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு வெள்ளையர்களை வெறுக்க அவர் சொல்லி கொடுத்தாருன்னா, வெள்ளையர்கள் பக்கத்தில் போயிருக்கீங்களா, ஒரு மாதிரி நாத்தம் வரும் பார்த்துருக்கீங்கலாம் சொல்லுவாராம். இப்படியே சொல்லி கொடுப்பாராம் கருப்பர்களுக்கு. வெள்ளையும் பக்கத்தில் உட்காராதாடா, ஒரு மாதிரி நாத்தம் வரும், குளிக்க மாட்டான்டா வேண்டும். அப்படி வெள்ளையர்களை வெறுப்பதற்கு வலிந்து வலிந்து கருப்பர் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தவர் மால்கம் எக்ஸ். அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, அரஃபாவில் போய் தங்குறாரு. போயிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு திரும்பி வர்றாரு. அவர் சொல்றாரு, வெள்ளையர்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெள்ளையர்களாக இருப்பதனாலேயே உங்களை வெறுக்க வேண்டும் என்று நான் எல்லாருக்கும் சொன்னேன். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, கருப்பனாக இருப்பதனால் ஒருவன் தாழ்ந்தவனும் அல்ல, கருப்பனாக இருப்பதனால் அவன் உயர்ந்தவனும் அல்ல. வெள்ளையனாக இருப்பதனால் அவன் உயர்ந்தவனும் அல்ல, அதே போல வெள்ளையனாக இருப்பதனால் அவன் தாழ்ந்தவனும் அல்ல. நிறத்தின் பெயரால் யாரையும் வெறுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதனால வெள்ளையன் என்பதனாலேயே ஒருவனை நீங்கள் வெறுக்கக்கூடாது என்று பிரச்சாரம் பண்றார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், அமெரிக்கா உளவுத்துறை இவரை விட்டு வச்சா வெள்ளையர்களையும் மதம் மாத்திடுவாரு, வெள்ளையர்களையும் இஸ்லாத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு ஆளை வச்சு மீட்டிங்கில் பேசும்போது ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றோம்டா, எல்லாருடைய மனசையும் தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலும் அற்புதமும் அரஃபாவுக்கு உண்டு, மினாவுக்கு உண்டு, முஸ்தலிஃபாவுக்கு உண்டு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவியாக மாறிடுவாங்க, அப்படியே அப்பாவியாயிருவாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளை கூட தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வணக்க வழிபாடு தான் ஹஜ்ஜுங்கிறது. அல்லாஹ் மக்காவுக்குள்ள அவ்வளோ பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா மாற்றினது தானேங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றின, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றின மக்கா தானே அது. அபு சுஃபியானை மாற்றினது தானே. நம்ம என்ன அவ்வளோ மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. கலிமா சொன்ன மக்கள் தானே.
நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அந்தஸ்துகளையும் பெரிய பெரிய உயரங்களையும் கொடுப்பதற்கு நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், நிச்சயமாக நமக்கு காரணமாக ஆக்குவான். ஆகையினால முதலாவது நம்முடைய சிந்தனைகள் மாறணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களுக்கு நடத்தி வைப்பான். அந்த எண்ணம் நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தில் வாழ்க்கையில் சொன்ன விஷயங்கள் தான். ஆகையினால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கும் சொல்லுங்கள், எல்லாரையும் நியத் வைக்க சொல்லுங்க. நான் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வேண்டி பணம் சேர்க்கிறேன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து இன்னைக்கு ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பாருங்க அது எப்படி உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னு. எந்த காரணத்தை விட்டு அதை உடைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா அல்லாஹ் அதை உடைக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தரவே மாட்டான். மற்ற காரியங்கள் எல்லாம் இலகுவாகும். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு தான் ஹஜ்ஜுங்கிறது. ஆகையினால அந்த ஏக்கம், அந்த தேட்டம், மக்கா ஹஜ்ஜு அப்படிங்கிற அந்த ஏக்கமும் தேட்டமும் நமக்கு என்ன செய்யணும், முதலாவது நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ஏக்கமும் தேட்டமும் இருந்தாலே அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், ஒரு மெலிஞ்ச ஒட்டகத்தை கொடுத்தாவது கிளம்பு, இதுக்கு மேலே உன் ஏக்கத்தை என்னால் பொறுத்துக்க முடியாது, கிளம்பு, கொஞ்சம் வசதி வாய்ப்பு தந்துட்டா நீ கிளம்பு, இதுக்கு மேலே நீ அழுகிறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலே அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக என்ன செய்வான், கூப்பிடுவான். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நியத்து வச்சுக்கலாமா? எல்லாரும் உறுதியான நியத்து வைங்க. செல்லக்கூடிய ஹாஜிகளும் ஹஜ்ஜினுடைய எல்லா பலாபலன்களையும் முழுமையாக சுவைத்து அனுபவித்து நல்ல வழியில் நன்மைகளை சேர்த்து திரும்பி வருவதற்கு அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அங்கே காபத்துல்லாவில் போய் திரையை பிடித்து அழுது நீங்கள் கண்ணீர் வடித்து கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக அல்லாஹ் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஏற்படுத்தணுங்கிற நியத்தோடு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோட ஹஜ்ஜுக்கு சென்று பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு அமல்களை செய்து முழுமையான ஆரோக்கியத்தோடு திரும்பி வரக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை, நல்ல வாய்ப்புகளை எல்லோருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஐயுஹல் உஸ்தாத் அல் கரீம் லி மகாலத்திகல் கையிமா. ஹதரத் அவர்களுடைய மிக சிறந்த கருத்துக்கள், ஹஜ்ஜினுடைய தாக்கங்கள் மனித சமுதாயத்தை எப்படியெல்லாம் அது மாற்றி அமைத்திருக்கிறது, கருப்பினத்தை சார்ந்தவர்களை, வெள்ளை எண்ணத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அது ஹஜ்ஜி எப்படி வாழ்க்கையை புரட்டி போட்டது, அது ஹஜ்ஜினுடைய ஒரு மிகப்பெரிய பலன். அது ஹஜ்ஜுக்கு இருக்கிற வேல்யூ அது.